இந்த இலை பார்த்திங்கன்னா இது வந்து வேலிப்பத்தி இலை. இது தெரியும், கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும், வெளில உள்ளவங்களுக்கு தெரியாது. இதை வேலிப்பத்தின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்து கிராமத்துலலாம் ஒத்தாமணின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வலி நிவாரணி மூலிகை. இது இப்போ அந்த வேலிப்பத்தி முன்னாடி சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து இதுக்கு ஒரு காய் காய்க்கும். இதை வந்து கோழிக்கான்னு சொல்லுவாங்க. அது இந்த இப்படி இவ்வளோ பிரிசு வளர்ச்சிட்ருக்கும். நான் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருப்பேன் எண்ணெய் தயாரிக்கிறத பற்றி. அதில் அந்த காயை பற்றி காமிச்சிருப்பேன். அந்த காய் பெரும்பாலான பேர் பார்த்துருப்பாங்க. எப்படின்னு டவுனில் உள்ளவங்களுக்கெல்லாம் கிராமத்தில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க, அதனால் தெரிஞ்சிருக்கும். சின்ன பிள்ளைங்கள விளையாடும்போது இந்த வேலியில் இந்த இலை பறந்துருக்கும். அதில் வந்து இந்த காய் காய்ச்சிருக்கும். அது வந்து கொஞ்சம் பதமானோன்னு அதனோட வெடித்து அது உள்ள விதையும் முன்னாடி வந்து அப்படியே மயில் தோகை மாதிரி அப்படியே, அதாவது தாத்தாவுக்கெல்லாம் இருக்கிற முடி மாதிரி அந்த விதையில் இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டாக ஒரு வெள்ளை இழைகள் இருக்கும். அது அப்படியே காற்றுல பறக்கும். அதை வந்து தாத்தான்னு சொல்லி பிடிப்போம் நாங்கள்லாம். அந்த இலை தான் இது. அதுதான் வேலிப்பத்தி காய்ங்கிறது. இது ரொம்ப ஒரு வலி நிவாரணிங்க. மூட்டு வலிக்கு மிகச்சிறந்த மருந்து இது. மூட்டு வலியை ரொம்ப நல்லா போகும். இதில் எண்ணெய் தயார் பண்ணி ஆரம்பத்தில் நான் காமிச்சிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இதோடு இப்போ இன்னொன்று என்னென்னா, இதை 10 போடலாம். இதோடு சுண்ணாம்பு கலந்து வலி உள்ள இடங்களுக்கு 10 போடுவாங்க. இப்போதைக்கு வந்து என்னென்னா, இந்த சாம்பிராணி இருக்குது பாருங்களேன், இந்த மாதிரி சாம்பிராணி வாங்கிக்கிங்க, பாரத் சாம்பிராணி. இது 50 கிராம் வந்து 50 ரூபா. இது மாவு மாதிரி இருக்கும் நல்லா. இல்லை இன்னொன்று கருப்பாக இருக்கும், அது தேவையில்லை. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறத வாங்கி இதை பவுட்ரு பண்ணி இந்த இலைகளோடு சேர்த்து வச்சு அரைச்சி அந்த மூட்டில் வந்து 10 போடுங்க. அப்போ தொடையில், கெண்டைக்கால் சதையில் வலி வீக்கங்கள், அப்புறம் வந்து இந்த ஆர்ம்ஸில் இருக்க வீக்கம் வலி, இதுக்கெல்லாமே இதை 10 போட்டிங்கன்னா நல்ல வலி நிவாரணி, நல்லா அந்த வலிகளை கேட்கும். இதை பயன்படுத்திக்கிங்க. இதை எண்ணெயாகவும் காய்ச்சி பயன்படுத்தலாம். எண்ணெய் தயார் பண்ணுறதை பற்றி ஆரம்பத்தில் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் வந்து பார்த்துக்குங்க. வலிகளில் பலவிதம் இருந்தாலும் நமக்கு முக்கியமான மூட்டுகளில் உள்ளது வந்து மூட்டு தேய்மானம்னு தான் சொல்லுவாங்க. மூட்டுகளை வந்து அடிபடாமல் பாதுகாத்துக்கணும். சடனாக அடிபட்டுதுன்னா அங்கே மூட்டு வலி ஆரம்பமாகிடும். தேய்மானம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பத்துக்கள் எண்ணெய்கள்லாம் தேய்க்கும்போது அது ரொம்ப நல்லா ஆகிடுது. இதை பயன்படுத்திக்கிங்க. இன்னொன்று வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களும் இதை பயன்படுத்தலாம். முடக்கத்தான், அதை உள்ளுக்கு எடுத்துக்கலாம் முடக்கத்தானே. இதை வந்து வெளிப்பூச்சா மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆரியோ ஃபேக்டருங்கிற ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க அந்த ஆரியோ ஃபேக்டர் லெவல் வந்து கம்மியாயிடுச்சுன்னா மாத்திரை எடுக்க வேண்டியதில்லை. இல்லைன்னா நெஞ்செரிச்சல் வந்துடும், லிவர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வெளி உபயோகத்தில் உள்ள மருந்துகளை பயன்படுத்தி எல்லாம் பயன்படுத்திக்கிங்க. நன்றி.